விடாது எங்கும் ஷடாட்சரம் என் உயிரெழுத்து ஜடாலிங்கம் தந்த ஸ்கந்தம் என் உயிர் மூச்சு அடாதி எங்கும் ருத்ரவேல் இடும் உன் கையெழுத்து அவ்வெழுத்தால் ஆடுதையா இந்த ஆரடி மெய் எழுத்து. எங்கெல்லாம் அந்த 4 வாசல் கோயில் இருக்கோ அது எல்லாமே ரொம்ப பெரிய சிறப்பான கோயில்மா. அந்த 4 வாசல் கோயில் இங்கேயும் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் வாழ்க்கையை திருத்த போகிறேன் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கே வர விருப்பம் இல்லாத ஒருத்தரை பிடிச்சி இழுத்து நீங்கள் கோயிலுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா அவர் எந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போனீங்களோ அந்த கோயிலுக்கு உங்களால் போகவே முடியாது. நீங்கள் நினச்சாலும் சில கோயிலெலாம் போகவே முடியாது, அவ்வளோ தடைகள் வரும். அப்படி தடைகள் வந்து நாங்கள் அப்பேற்பட்ட அபரிவிதமான சக்தி இருக்குன்ட்டு உணரலாம். அப்படி தான் இந்த கோவிலும் பல தடைகளை தாண்டி கிட்டத்தட்ட 3 மாதம் கழித்து நீங்கள் இந்த நேர்காணல் எடுக்கிறேன்னா அப்போ எத்தனை வாட்டி நம்ம இயற்கையை வந்து இந்த கோயிலுக்கு வராமல் தடுத்துருக்கோம். இது எல்லாமே ஒரு கர்ம தொடர்பு தான். நான் கர்ம ஆராய்ச்சியில் எனக்கு ராஜேஷ் சார் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறார், ஓரளவுக்கு மேலே தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து பெரிய சத்தியம், அது பெரிய உண்மை. நான் கர்ம ஆராய்ச்சியில் கண்ட பெரிய உண்மையை மனிதன் அந்த துன்பத்தை அனுபவிச்சது தான் அந்த துன்பத்தை தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரே வழி. நீங்கள் அந்த துன்பத்தை அனுபவிக்காமல் வேறு ரூட்டில் நான் இது பண்ணிடுறேன் அது பண்ணிடுறேன்னு போனீங்கன்னா அதை விட பெரிய துன்பம் காத்திருக்கு. கஷ்டப்பட்டு அப்பா சம்பாரித்து அவர் எந்த வழியிலலாம் சம்பாதிக்கிறார், நேர் வழியிலையோ இல்லை அதர்ம வழியிலோ தர்ம வழியிலோ சம்பாதிக்கிறார், அதை புல்ல அடிக்கிறான். புல்ல அழிச்சதை பேரன் திரும்ப சேர்க்குறான், பேரன் சேர்த்தது அதுக்கப்புறம் அவன் வாரிசு அடிக்கிறான். இப்படி ஒரு பெரிய சோச்சனை இருக்கிற செல்வம் ஒரே இடத்துல நடந்தால் நிற்கலாங்கம்மா. இந்த அருணையநாதர் பெருமானோட வாழ்க்கையை முருகப்பெருமான் என்ன உணர்த்துறாரு, நீ எவ்வளோ மாயையில் இருந்தாலும் நீ முருகான் வரப்போ நான் உன்னை ஆட்கொள்வேன், நான் உனக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் கொடுப்பேன், உன்னை நான் எப்படி தாங்குவேன்றதை உணர்த்துறது தான் அருணையநாதர் பிறப்பு. இந்த குமரக்கோட்டம் கோயிலுக்கு அகத்தியர் அருணகிரிநாதர் நிறைய பேர் வந்தாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்புகள்லாம் என்ன சார்? மற்றொரு சிறப்புகளை தாண்டி இங்கே ஒரு பெரிய வழிபாடு வந்து ஆடி கிருத்திகை வழிபாடு இருந்திருக்குங்கம்மா. நம்ம வந்து தைப்பூசம், அதுக்கப்புறம் ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, வைகாசி விசாகம், இந்த 4த்துக்குமே இறைவன் வந்து ஒவ்வொரு கோயிலை தேர்ந்தெடுத்திருக்காரு. இப்போ நீங்கள் வடப்பள்ளி கோயில் எடுத்துட்டிங்கன்னா தைப்பூசம் பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும், தெப்போற்சவம் நடக்கும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முருகப்பெருமானாக வந்து ஒரு பெரிய ஈர்ப்பை வந்து மக்களை ஈர்த்தார்ல, அந்த மாதிரி இந்த கோவிலில் தைப்பூசமும் ஆடிக்கிறதுக்கும் பெரிய வழிபாடாக இருந்திருக்கு. எங்கெல்லாம் அந்த 4 வாசல் கோயில் இருக்கோ அது எல்லாமே ரொம்ப பெரிய சிறப்பான கோயில்மா. அந்த 4 வாசல் கோயில் இங்கேயும் இருந்திருக்கு. இப்போ நம்ம வந்தது வந்து தெற்கு வாசல், ஆனால் கிழக்கு வாசலில் முன்னாடி இருந்திருக்கு. ஆங்கிலேயர்கள் ஆட்சிகளுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப சுருங்கி இன்றைக்கி வந்து வாசல் எல்லாமே மாறி இன்றைக்கி 2 வாசல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய சிறப்பு இந்த கோவிலுக்கு. இன்னொரு ஒரு பெரிய சிறப்புங்கம்மா, நீங்கள் இந்த கலியுகத்தில் எந்த விஷயம் டெலிவரி பண்ணுறீங்களோ அதை வந்து இயற்கை நம்மளை அனுபவிக்க விடாதுன்னு சொல்லி ராஜேஷ் சார் அடிக்கடிக்கு சொல்லுவார். ஓம் சரவணபவனை பார்த்துட்டு நானும் அதை பல தடவை உணர்ந்திருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் வாழ்க்கையை திருத்த போகிறேன் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கே வர விருப்பம் இல்லாத ஒருத்தரை பிடிச்சி இழுத்து நீங்கள் கோயிலுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா அவர் எந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போனீங்களோ அந்த கோயிலுக்கு உங்களால் போகவே முடியாது. நீங்கள் மொத்தமாக ஒரு கர்மா மாற்றுறீங்களா? அப்படி இருக்கும்போது நான் வந்து பள்ளி எழுச்சியும் பள்ளியறை தரிசனம் தான் வந்து முதல்ல சொன்னது. இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா 48 நாள் நீ திருப்பள்ளி எழுச்சி பார்த்துட்டுனா எவ்வளோ மோசமான விதி இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஊழ்வினை கர்மம் இருந்தாலும் மாறும் அப்படின்னு சொன்னதுலேருந்து கிட்டத்தட்ட நான் இந்த 2025 2026 இருக்கட்டும் தொடர்ந்து 40 நாள் பள்ளி எழுச்சினால போகவே முடியல. அது காரணம் என்ன, நம்ம எத்தனையோ பேரோட கர்மா மாத்திரம் அப்போ இயற்கை நம்மளா இதுலேருந்து வெளியிலேருந்து கொண்டு வரோம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பெரிய தரிசனம் பார்த்திங்கன்னா திருப்பள்ளி எழுச்சியும் திருப்பள்ளி அந்த பள்ளியறை தரிசனம். அந்த திருப்பள்ளி எழுச்சியும் பள்ளியறையும் இந்த கோயிலில் நடக்கிறது வந்து ஒரு பெரிய விசேஷம். ஸோ சென்னை மக்கள் திருப்பள்ளி எழுச்சி பார்க்கணும், பள்ளியறை தரிசனம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, சென்னை சுற்றில் இருக்கணும், கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். 48 நாள் தொடர்ந்து நீங்கள் எப்போ திருப்பள்ளி எழுச்சி தரிசனம் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் திருப்பள்ளி எழுச்சி தரிசனம் நடக்குது, அது பழனியாக இருக்கட்டும் இல்லை சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் புராதன கோவில்களில் மட்டும்தான் திருப்பள்ளி எழுச்சி தரிசனமும் பள்ளியறை தரிசனம் நடக்கும். அதுக்கப்புறம் முருகனாக வேண்டி விரும்பி எந்த இடத்துல இப்போ நீங்கள் வடப்பள்ளி கோயில் எடுத்துகிட்டீங்கன்னா அண்ணாசாமி சித்தர் உருவாக்கின கோவில். ஸோ அவங்க முருகர் வந்து கனவுல சொல்லி அதுக்கப்புறம் இங்கே பள்ளியறை எழுச்சி தரிசனம் பள்ளி எழுச்சி தரிசனம் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த கோயில் நடக்கிறதுனால இது ஒரு பெரிய சிறப்பு இந்த கோவிலில். கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு முருக பக்தர்கள் வரணும் அப்படின்னா எதுக்காக வர சொல்லுவீங்க? ஏன் வரணும்னு கேட்குறீங்களே, முருகா கோயிலுக்கு போகிறதே ஒரு பெரிய புண்ணியங்கம்மா. அதை தாண்டி அகத்தியருக்கு முருகர் காட்சி கொடுத்து அகத்தியர் முருகனை வழிபட்டு இருக்காருன்றப்போ நம்ம இங்கே எல்லா சக்திகளையும் ஒன்றா சேர்ந்து பார்க்குறோமே. அகத்தியர் இருக்கிற இடத்துல 18 சித்தர்கள் இருப்பாங்க,
18 சித்தர்கள் இடத்துல எல்லா தேவதைகளும் இருப்பாங்க, எல்லா தெய்வ சக்தி இருக்கிறப்போ இந்த மண்ணை மெரிக்கிறது ஒரு புண்ணியம் தானே. நீங்கள் என்றைக்குமே ஒரு கடவுள் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர் நீங்கள் உணர்றதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா, நீங்கள் நினச்சாலும் சில கோயிலெலாம் போகவே முடியாது, அவ்வளோ தடைகள் வரும். அப்படி தடைகள் வந்து நாங்கள் அப்பேற்பட்ட அபரிவிதமான சக்தி இருக்குன்ட்டு உணரலாம். அப்படி தான் இந்த கோவிலும் பல தடைகளை தாண்டி கிட்டத்தட்ட 3 மாதம் கழித்து நீங்கள் இந்த நேர்காணல் எடுக்கிறோன்னா, அப்போ எத்தனை வாட்டி நம்ம இயற்கையை வந்து இந்த கோயிலுக்கு வராமல் தடுத்துருக்கோம், பல தடைகள் தாண்டி வந்துருக்கலாம். அதுவே பெரிய புண்ணியம் தானே. நீங்கள் முருகர்கிட்ட கேட்குறப்போ இது வேணும் அது வேணும் கேட்காம முருகா நீ வேணும்னு நினச்சி இந்த கோயிலுக்கு வாங்க, முருகர் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சி. கர்ம ஆராய்ச்சி மற்றும் முருகன் ஆராய்ச்சி மூலமாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவங்க கூட பகிர்ந்துட்டே வரீங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம பேட்டி எடுத்துமே வெளியே வராமல் இருக்குது, சில விஷயங்கள் விட்டு போனதாகவும் சொல்கிறீங்க. அந்த விஷயங்களை எங்கள் கூட ஷேர். இது வந்து நான் கண்கூட வந்து கற்பனை கெட்டாத சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு 3 சம்பவம் நடந்துச்சு. முதல் விஷயம் என்னென்னா, பாமன் சாமி கோயிலுக்கு போகிறப்போ நான் வந்து பாமன் சாமி போய் பார்க்கணுன்னு எனக்கு உத்தரவே கிடையாது. நான் போனது திருவிடைக்கழி முருகரை பார்த்துட்டு அந்த வேல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறதுக்காக தான் எனக்கு முருகர் கொடுத்த உத்தரவு. அப்படின்றப்போ கரெக்டாக ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம் நம்ம அது சார்ந்து பயணம் போகிறப்போ காலையில் எனக்கு தியானத்தில் ஏதோ ஒரு சக்தி வந்து நம்மளை வந்து பாமன் சாமி கோயிலுக்கு போன்னு சொல்லி தள்ளுது. அங்கே வந்து எதுக்காக போக சொன்னார், ஆனால் என் மனசு ஃபுல்லாக இல்லை போயிடுறேன்னு சொல்லி உடனே வண்டி வர வச்சு போனாங்க. போயிட்டு அங்கே பாமன் சாமிகள் ஐயா முன்னாடி இருந்து ஒரு காணொலி பதிவு செய்கிறேன். காணொலி பதிவு பண்ணி எப்பவும் எடுத்து பார்ப்போம்ல, வீடியோ வந்திருக்கான்ட்டு பார்க்குறப்போ ஆடியோ வரவே இல்லை, வெறும் வீடியோ மட்டும்தான் இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு பெரிய அதிசயங்கம்மா எனக்கு வந்து முதல்ல நான் உணர்ந்த பெரிய முருக சக்தி நம்மளை எப்படி நடத்திட்டு இருக்கேன்றதுக்கு உணர்ந்த ஒரு பெரிய உண்மை. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம புதுசாக எடுப்போம்னு சொல்லி புதுசாக எடுக்கிறப்போ ஒரு அம்மா வந்தாங்க, மகாலட்சுமின்னு சொல்லி. அவங்க கிட்டத்தட்ட என்ன 3 மாதம் முன்னாடி தொடர்பு கொண்டிருக்காங்க. அங்கே ஒரு தெய்வ குழந்தைங்க இருந்திருக்காங்க, வாய் பேச முடியாது காது கேட்காத ஒரு தெய்வ குழந்தை கிஷோர்னு சொல்லி. அந்த தெய்வ குழந்தை தான் வந்து பாமன் சாமிக்கு அலங்காரம் பண்ண தெய்வ குழந்தை. அவங்க என்கிட்ட அந்த நான் வந்து தெய்வ உதவி பண்ணுறதுக்கு மிஷின் கேட்குறாங்க. ஓ இதுக்காக தான் முருகன் நம்மளை வர வச்சுருக்காரு. ஒருவேளை ஆடியோ கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் கிளம்பியிருப்பேன். நல்லா கேளுங்கம்மா, ஆடியோ கரெக்டாக இருந்ததுன்னா எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க நான் வந்தேன்னா என்ன பார்த்துருக்க முடியாது. நான் இன்னொன்று பாமன் சாமி கோயிலுக்கு போகிறத நான் எதுலையுமே பதிவு பண்ணவே இல்லை. இது ஒரு பெரிய அற்புதங்கம்மா. அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள் நடந்துச்சு. அப்போது ஒரு தனியார் சேனலில் ஒரு சிறுவாபுரி ரகசியங்கள்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பதிவு செய்கிறேன். பதிவு செய்யும் போது பல தடங்கல்கள் எடுத்து முடிச்சுட்டு நான் பேட்டி எப்படா வரும்னு காத்துட்ருக்கேன். சேனலுக்கு ஃபோன் பண்ணினா இன்னும் பேட்டி வரலப்போ, சார் நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோம், ஃபைல் வந்து டெலிட் ஆகிடுச்சுங்களா, ரெக்கவரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் முடியலன்னாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறது வந்து பார்த்துருக்கேங்கம்மா. சில விஷயங்கள் வெளியே வரக்கூடாதுன்னு வெளியே வரக்கூடாது இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் அந்த டியூஷன் சம்மந்தமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம நேர்காணலில் தான் சொல்கிறேன். வடதிருச்செந்தூரில் ஒன்று பதிவு செய்கிறேன். இன்னும் அதையும் நான் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கேன்னா எப்போ வரும்னு சொல்லி பார்த்தா அது வரலையா இல்லை நான் பேசலையா. ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் பேசுகிறேன், நீங்களும் அதை கேட்டீங்க. கடைசியாக எண்டே வந்து அந்த டியூஷன் சம்மந்தமாக தான் முடித்தோம். ஊரில் ரெக்கார்ட் ஆகலையா இல்லை ஃபுட்டேஜ் இல்லையான்னு சொல்லிட்டு நான் வந்து கர்ம ஆராய்ச்சியில் பெரிய ஒரு எப்படி அந்த தையல் மிஷின் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் உணர்ந்தனோ, எப்படி முருகப்பெருமான் இயற்கையும் காட்டுச்சோ, அதில் வந்து டியூஷன் சம்மந்தப்பட்டது வந்து நான் ஒரு 20-30 பேர் ஒரே பிரச்சனையை சொல்கிறாங்க. ஒரே பிரச்சனை. அந்த ஒரே பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரே காரணம் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏன் இப்படி இருக்குன்ற பார்த்திங்கன்னா இந்த 25 பேருமே வீட்டில் டியூஷன் எடுக்கிறவங்க. டியூஷன் எடுக்கிறது நல்லதுங்கம்மா. எழுத்தறிவித்தின் இறைவன் நான் வரல, அதில் எந்த தப்பும் கிடையாது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் கூட உடனே ஐயோ நான் வீட்டில் டியூஷன் எடுக்கனால எனக்கு இந்த மாதிரிலாம் யாருன்னு நினச்சிடாதீங்க. இந்த சிம்லராக ஒரே தொடர்பு இருந்தப்போ நான் சொல்கிறேன், ஒரு விஷயங்கள் வந்து நான் ஒரு புக்கிலேருந்து படித்தாம்மா, நீங்கள் இது மாதிரி நடந்து இந்த தேதியில் நடந்துச்சா, இந்த கிழமை நடந்துச்சான்னு கேட்குறப்போ அவங்க சொன்ன எல்லா விஷயத்தும் ஒரே ஒற்றுமை இருந்தது. அப்போது வீட்டில் டியூஷன் எடுக்காதீங்கம்மா. ஒருவேளை அப்படி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கோ இல்லை ரொம்ப பொருளாதாரத்து முடியாத குழந்தைங்க இலவசமாக எடுங்க. 10 பேர் எடுக்கிறீங்கன்னா ஒரு 4 பேருக்கு இலவசமாக எடுங்க. 6 பேருக்கு வந்து நீங்கள் கொடுங்க. அதுலேருந்து ஏதோ ஒரு கர்மா வருது. அதை வந்து நான் கண்கூட உணர்ந்தேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் டியூஷன் எடுக்காமல் டியூஷனுக்கு மட்டும் தனியாக எடுத்துக்கன்னு சொன்னது எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஒரு 8 மாதம் ஆகுது. 8 மாதத்தில் நான் இதை சொல்லாமா வேண்டாமான்னு சொல்லணும் உத்தரவு வந்து உங்கள் இதில் நம்ம பேசுகிறப்போ சொன்னப்போ அது வராமல் போய் இப்போ திரும்ப இதை பதிவு பண்ணுறேன். இதுவும் வருதான்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக. ஸோ அதோட தொடர்ச்சியாக பல விஷயங்கள் வந்து உணர்ந்தாங்கம்மா. அதில் இந்த ஒரு உயிர் இழக்கிறது வந்து ஒரு பெரிய வருத்தங்கம்மா. அது யாராக இருந்தாலும் வேண்டாதவங்க தாண்டி நம்ம கண் முன்னாடி ஒருத்தங்க சாவறாங்கன்றப்போ அது ஒரு பெரிய வேதனை தரும். அதில் எந்த தவறுமே செய்யாமல் வண்டி ஓட்டு போயிருப்பாங்க, திடீர்னு யாராவது ஒருத்தங்க உள்ளே வந்து விழுந்திருப்பாங்க. இல்லை இவங்க தப்பான இதில் போய் எந்த தவறுமே செய்யாமல் ஒருத்தன் இன்னசென்ட்டாக ரோட்டில் போயிருப்பான், சிவனேன்ட்டு அவன் இந்த வேலையை போயிருக்கும் அவனை போய் இடிச்சிருப்பாங்கல்ல. இந்த விபத்து சம்மந்தமாக நான் கர்ம ஆராய்ச்சியை தொடர்றப்போ அதில் வந்து 99% குறிப்பிட்ட ஒரு நாளில் நடந்திருக்கு. அப்படின்னா அந்த ஓரை சம்மந்தமாக ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஓரையில் தான் நீங்கள் ஒரு விபத்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரையில் நடந்திருக்கு. அதில் ஒரு குறிப்பிட்ட 2 கலர் ட்ரெஸ்ஸு தான் போட்டிருக்காங்க, செத்தவங்களும் சரி இவங்களும் சரி. கிட்டத்தட்ட ஒரு 82 சம்பவத்தை வந்து எடுத்து நான் வந்து இதை பதிவு பண்ணுறப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, காரணம் இல்லாமல் இந்த விபத்து நடக்கலை, ஒரு காரணத்தை இயற்கையை வச்சுருக்கு.
ஆனால் அதுக்கு அந்த அந்த மர்ம ரகசியம் வந்து இயற்கைக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளால கூட அதை உணர முடியாது. ஒருவேளை அந்த மாதிரி விபத்து யாருன்னா ஏற்படுத்தி நீங்கள் வண்டி ஓட்டு போனீங்க, இல்லை ஒரு லாரி ஓட்டு போகிறீங்க, அப்படின்னா பஸ் ஓட்டு போகிறீங்க, இல்லைனா ஏதோ ஒரு வகையில் போகிறீங்க அப்படின்றப்போ ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல அந்த வந்து நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பய உணர்வு இல்லாமல், ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு மன்னிப்பு கேட்டு, நீங்கள் ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ யாராக இருந்தாலும் இந்த திதி கொடுக்குற பழகம்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, அந்த இறந்தவங்களோட பேரு நட்சத்திரம் போய் கேட்டு அவங்க உங்களுக்கு எதிரியாகவே பார்த்தாலும், ஏன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒருத்தங்க செத்து போயிருக்காங்க உன்னால தான் அண்ணா கண்டிப்பாக யாரும் விட மாட்டாங்க, பதிலும் சொல்ல மாட்டாங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நீங்கள் திதி கொடுத்துருங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்தால், உங்கள் ரத்த சொந்தம் இறந்தால் எப்படி நீங்கள் ஒரு திதி கொடுப்பீங்களோ அந்த மாதிரி அந்த திதி கொடுக்குறப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த பாவத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக அந்த கர்மம் அனுபவிச்சு தான் ஆகணும். அவங்களோட அவங்க குடும்பத்தில் இல்லை இவரே பிறந்த அந்த நீங்கள் 100% வந்து அவங்கள சாவடிக்கணும்னு சொல்லி போய் யாரும் போய் ஏற்றுறதுலங்கம்மா. இது விபத்துன்றது எதர்ச்சியாக நடக்கிறது தான். ஸோ அப்படிப்பட்ட விபத்தும் ஆனால் ஒரு பர்த் கண்டினியூ தொடர்பு இருக்குன்றது நான் உணர்ந்தேன். திடீர்னு போய் ஒருத்தனை போய் இடிக்கல, திடீர்னு ஒருத்தரை போய் நம்ம போய் இடிச்சு சாவடிக்கல, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நம்ம கையால் போகணும்னு இருக்குன்னும் போது கொஞ்சம் இல்லைங்க. நான் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து இப்போ மங்களூர் பயணத்தில் வந்து ஒரு சம்பவம் சொல்கிறேன், 2 சம்பவம் சொல்கிறேன். இந்த 2 சம்பவத்துலேயும் நான் மக்கள்கிட்டே இந்த கேள்விக்கு பதில் விட்டுறேன். நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த 2 சம்பவத்தையும் எது தொடர்புன்னு சொல்லி. பெங்களூரில் என்னோட பயணங்கம்மா, நான் பஞ்சூர்லி தெய்வம் பற்றி போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. நீங்களோட அது கேள்வியாக கேட்குறேன்னு சொன்னீங்க. அப்போ எங்களுக்கு வர வேண்டிய டிரைவர் வந்து வேறு, எனக்கு வர வேண்டிய டிரைவர் வந்து வேறு, நான் சொன்ன வண்டியும் வேறு. அப்புறம் கடைசியில் மாறினதுக்கப்புறம் காலையில் அதிகாலை ஃப்ளைட் 5:40 ஃப்ளைட்டு 7 மணிக்கு அங்கே போயிட்டு, அப்போ சரண் குமார்னு ஒருத்தர் வராரு. இந்த குமாரன் பேர் கொண்டவங்க எல்லாருமே ஓகே ரைட்டு, நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் முருகர் கனெக்டில் வந்திருக்காருன்னு மட்டும் நான் உணர்ந்தேன். ஆனால் அவருக்கு தமிழ் தெரியாது. என் கூட உதவியாளர் ஒரு தம்பி வரார் தேஜஸ்ன்னு சொல்லி, அந்த தம்பி கன்னடா தெரியும். நான் அவர் ஏன் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா, அங்கே பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியணும்னு சொல்லிட்டு. அப்போ போயிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்குறேன், இவர் வெள்ளிக்கிழமை பிறந்தாரா கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆமாம், எனக்கு இன்ஸ்டிங் நான் சொல்லுங்க தேடை மெடிடேஷனில் உங்களுக்கு வந்து வாழ்க்கையிலே பெரிய இது என்ன தெரியுங்களா, ஒன்று நடக்க போதுன்னு தெரிஞ்சு அது நீங்கள் வெளியிலையும் சொல்ல முடியாமல் அது நீங்கள் மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டங்க. அது மாதிரி நான் பல இடத்துல உணர்ந்துருக்கேன். ஒரு சில பேர் பேசுகிறப்போ இப்போ இந்த விஷயத்த பேச வேண்டாங்களேம்மா, ஒரு 10 நாள் ஆகட்டுமேன்னு சொல்லியிருக்கேன். சமயமாக காரைக்குடியில் கீதான்னு ஒரு அம்மா வந்து திருத்தணிக்கு அவங்க பையனை வந்து கூப்பிட்டு போக சொல்கிறேன். ஆனால் அவங்க பையன் வரமாட்டாருன்னு தெரியுது. உங்கள் பையன் வரலனாலும் பரவாயில்ல, ஒரு சட்டையாவது எடுத்துகிட்டு போங்க, ஆனால் ஒன்றே உங்கள் பையனை ஃபோர்ஸ் பண்ணி மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க, வற்புறுத்தாதீங்க, தயவுசெய்து வற்புறுத்தாதீங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குங்கம்மா. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கரெக்டாக ஒரு 5 நாள் கழித்து ஏன் என் பையன் வரமாட்டான்னு சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. அப்படிலாம் சொல்லி உங்கள் பையனுக்கு பக்தி இல்லை, அதனால சொன்னேன், இல்லை என் பையன் இறந்துட்டான், சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னா. அப்போ நான் தான் சொல்லலாமா, நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறப்பயே அவருக்கு வந்து விதி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா சில பேர் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு விதி இருக்கும், சில பேருக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறப்போ. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து ஒருத்தங்க வந்து ஒருத்தங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, பையன் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாங்கம்மா, இது விஷயம் நடக்கலன்னா உங்கள் பையனோட உயிருக்கு பிரச்சனை வந்திருக்குன்னா. ஆமாம் சார், இதே தான் இந்த ஜோதிடர்னு சொன்னாங்க, அவரும் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இது எல்லாமே ஒரு கர்ம தொடர்பு தான். நான் இந்த கர்ம ஆராய்ச்சியில் எனக்கு ராஜேஷ் சார் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறார், ஒரு அளவுக்கு மேலே தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து பெரிய சத்தியம், அது பெரிய உண்மை. நானும் ஒரு அளவுக்கு மேலே பல விஷயம்லாம் போகாமல் நிப்பாட்டிடுவேன். அப்போ இந்த டிரைவர் வந்து வெள்ளிக்கிழமை போகிறதாரா கேளுங்க. ஆமாம் வெள்ளிக்கிழமை போகிறதானா. அப்புறம் அந்த டிரைவர் கேட்டார், எதுக்காக கேட்டார், எப்படி இவர் கரெக்டாக சொன்னாருன்னு சொல்கிறப்போ அவருக்கு வந்து இவர் சொல்லியிருக்காரு, வந்து சென்னையில் இருக்கார், முருகர் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு, அவர் தேடை மெடிடேஷன் பண்ணுறாரு, அதில் வந்து யாருக்கா பார்த்தா அவங்களுக்கு சொல்ல வருன்றப்போ அந்த டிரைவர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார். நான் வந்து 12 வருஷம் பஸ் டிரைவராக இருக்கேங்க சார், நான் வந்து ஒரு பொண்ணை ஏற்றிட்டேன், அந்த பொண்ணு செத்து போச்சு, எனக்கு வந்து பெரிய கஷ்டம், அதனால் நான் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், இப்போ திரும்ப அந்த கேஸ் வந்திருக்கு, நான் ஜெயிலுக்கு போவேனா, இந்த மாதிரி எனக்கு தண்டனை கிடைக்குமா. நான் சொன்னேன், ஐயா இல்லைங்க, நீங்கள் கேட்குற நேரம் எனக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கிடைக்காது, ஜெயிலுக்கு போக மாட்டீங்க, ஏதோ ஒரு வகையில் இயற்கை உங்களை காப்பாற்றும், நீங்கள் தெரிஞ்சு இந்த விபத்து செய்யலாம்னு அவர் சொல்கிறார். இல்லை என் மேலே தப்பே கிடையாது, அவங்க மேலே தான் தப்புன்றாரு. அப்படியே பேசிட்டே போயிட்டே இருக்கிறப்போ யதார்த்தமாகவே நாங்கள் ரூட்டு மாதிரி இவர் எந்த இடத்துல வந்து அந்த பொண்ணை ஏற்றணும் அந்த இடத்துக்கு வந்துட்டார். வந்து சார் இந்த இடத்துல தான் சார் இந்த விபத்து நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சார் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் செய்யுங்கன்றப்போ அவர் என்கிட்ட ஒரு சம்பவம் சொன்னார். இந்த சம்பவத்தை தான் பொதுமக்கள் பார்வைக்கே நான் கேள்வியாக விட்டுறாங்கம்மா. சனிக்கிழமை இருக்கும் அந்த விபத்து நடக்குது. நான் அது கேட்டேன், அவர் இந்த நாள் தான் விபத்து நடந்துச்சுன்னா ஆமான்னார். சனிக்கிழமை இந்த விபத்து நடக்குது. அப்போ அன்றைக்கி காலையில் ஒரு 2 சமூக ஆர்வலர்கள் வந்து இவரை பார்க்க வந்திருக்காங்க. 2 பேரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 12 வருஷமாக டிரைவராக இருந்திருக்கீங்க, இந்த 12 வருஷ காலத்தில் வந்து இது வரைக்கும் ஒரு விபத்து கூட உங்களுக்கு நடக்கலை, நீங்கள் எதுவும் விபத்தும் பண்ணலை, அதனால் உங்களுக்கு சிறந்த டிரைவருக்கான ஒரு விருது கொடுத்து கௌரவிக்கிறோம், உங்களோட ஃபோட்டோ வந்து பேப்பரில் வரும், விரைவில் தேதி வந்து சொல்கிறோம் வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. கரெக்டாக சாயங்காலம் இந்த ஆக்சிடெண்ட்டு, இந்த விபத்தாகி எந்த பேப்பரில் வரும்னு சொன்னாலும் அதே மாதிரி இந்த ஒரு விபத்து ஏற்படுத்துகிற செய்தியும் அந்த பொண்ணு ஃபோட்டோவும் இந்த டிரைவர் ஃபோட்டோவும் பேப்பரில் வந்துச்சு. இதை நீங்கள் எப்படி தொடர்பு ஏற்படுத்தி சொல்லுவீங்க? ஸோ பொதுமக்களே இந்த சம்பவத்தில்
உங்கள் மனசில் உங்களுக்கு வர கேள்வி பதிலை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். எது சம்மந்தமாக, ஏன்னா நானும் வந்து இதை யோசிச்சு எந்த சக்தி வந்து இந்த 2 சமூகம் அமைச்சது, இவர் பேப்பரில் வரணும்னு விதி, ஆனால் இப்படி பேப்பரில் வந்துருச்சு, எதுக்கு அந்த பொண்ணை ஏற்றினார், 12 வருஷம் எந்த விபத்து ஏற்படுத்த ஆள் ஏன் கரெக்டாக 12வது வருஷம் நடந்துச்சுன்றதுக்கு பின்னாடி தான் இயற்கை தன்னோட ரகசியத்தை வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவமாக இதையும் பொதுமக்கள் பார்வைக்கே விட்டுறேன். ஒருத்தர் 4 பேர் வண்டியில் போயிட்டுருக்காங்க. அதில் இந்த பக்கம் டிரைவர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து போயிட்டுருக்காரு. அவர் திடீர்னு என்ன சொல்கிறார், வண்டி நிப்பாட்டுங்க, நான் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வரேன்னு சொல்கிறாரு. ஓட்டிட்டு போனவர் ஒரு 4-5 கிலோமீட்டர் போனப்போ ஒரு விபத்து நடக்குது. வண்டி ஓட்டர் மட்டும் தப்பிச்சிட்டாரு, மற்ற எல்லாருக்கும் பெரிய பாதிப்பு. இது எந்த சக்தி இவர் மனசில் இந்த பக்கம் இந்த டிரைவர் பக்கத்தில் இருந்தவரை கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சுருக்கோம். ஸோ இயற்கை ஒரு கணக்கு போட்டு செய்யுதுங்கம்மா. இதில் நான் வந்து பார்த்ததில் இந்த விபத்து ஏற்படுத்தினவங்க, விபத்தில் மரணம் அடைஞ்சவங்க, இந்த 2 பேரோட ஒரு ஆரோஸ்கோப்போ இல்லை திதியோ நீங்கள் நட்சத்திரம் எடுத்திங்கன்னா, செத்தவங்களோட திதி நட்சத்திரம் எல்லாருமே இந்த விபத்து ஏற்படுத்துகிற குடும்பத்தில் இருக்குது. நான் ஒரு கிட்டத்தட்ட 23 சம்பவம் பேப்பர்லேயும் சரி எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி எடுத்து, நீங்கள் இறந்தவங்களோட பர்த் டேட்டு, அப்படி இல்லைன்னா பிறந்த நாள், அப்படி இல்லைன்னா பிறந்த திதி, இல்லை அவங்களோட அந்த ஆரோஸ்கோப் சம்மந்தமான லக்னமோ இல்லை ராசியோ கம்பல்சரி இவங்க ஃபேமிலியில் இருக்குது. அதே மாதிரி இவர் இந்த பொண்ணை ஏற்றுட்டான்னு சொன்னால இந்த மங்களூரில் கண்டக்டர், அவருக்கு இந்த பொண்ணு இறந்து கரெக்டாக 90 நாள் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்த நாளும் இந்த பொண்ணு பிறந்த நாளும் ஒரே நாள். அது என்னமோ இது பெரிய ரகசியங்கம்மா. இதை வந்து பொதுமக்கள் பார்வைக்கே விட்டுற, உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய கர்ம ஆராய்ச்சியெல்லாம் நீங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய கர்ம ஆராய்ச்சி பண்ணி நிறைய சொல்யூஷனும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மற்றவங்களுக்கு. அப்போல்லாம் பண்ணும்போது உங்களுக்கே நிறைய சோதனைகள்லாம் வருமே, எப்படி அதில் தாண்டி வரீங்க? இது வந்து கண்கூட நடந்த சம்பவம்னா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அதோட தொடர்பு வந்து என்னென்னா, இப்போ நான் சொல்யூஷன் சொல்கிறது இல்லைங்கம்மா. நான் கர்மாராய்ச்சியில் கண்ட பெரிய உண்மையும், மனிதன் அந்த துன்பத்தை அனுபவிச்சது தான் அந்த துன்பத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரே வழி. நீங்கள் அந்த துன்பத்தை அனுபவிக்காமல் வேறு ரூட்டில் நான் இது பண்ணிடுறேன் அது பண்ணிடுறேன்னு போனீங்கன்னா அதை விட பெரிய துன்பம் காத்திருக்கு. எனக்கு குழந்தை இல்லை, 8 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னா 2 விஷயம் சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஆட்டிசம் குழந்தை பிறக்குதுங்கம்மா. வாய் பேச முடியாத, காது கேட்காத குழந்தைங்க, ஆட்டிசம் குழந்தை, தெய்வ குழந்தைங்கன்னு சொல்லுவோம்ல. ஒரு பெரிய பில்டரு, சென்னையிலே அவர் பேர் சொன்ன தெரியக்கூடிய ஒரு பில்டருக்கு ஒரு ஆட்டிசம் குழந்தை பிறக்குது. அவர் அந்த ஆட்டிசம் குழந்தை ரொம்ப மனசு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அது வந்து தயவுசெய்து அப்படி யாரும் நினைக்காதீங்க. என்னோட வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி ஆட்டிசம் குழந்தைங்களோ இல்லை வாய் பேச முடியாத, காது கேட்காத குழந்தைங்களோ அவங்க சாதாரண குழந்தைங்களோ தெய்வ குழந்தைகள், தெய்வமே உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கு. அப்போ இவர் என்னோடய பேட்டியை வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனால தான் இந்த விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆட்டிசம் குழந்தை சேர்ப்புறன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வேறு ஒரு ட்ரீட்மெண்ட்டில் அந்த வாடகை தாய் மூலயமா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு குழந்தைய வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை போகிறாருங்கம்மா. அதுக்கப்புறம் இவரோட அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் சொன்னால, ஆண் விந்தணு எடுத்து பெண் வயிற்று கருப்பில் அந்த மாதிரி பண்ணுறாங்கம்மா. திரும்ப பிறந்து ஆட்டிசம் குழந்தை. நீங்கள் இது எப்படி சொல்லுவீங்க? கர்மம் அனுபவிச்சு தான் ஆகணும்னா எப்படின்னா அனுபவிக்கணும் போல். அது நீங்கள் எவ்வளோ சாவறதுக்குள்ளே இந்த பர்த்லலாம் அடுத்த பர்த்தில் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி ஒருத்தங்க பெண் குழந்தைங்களாம் பிறந்திருக்கு, அவர் திரும்ப முயற்சி பண்ணுறாரு. பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சேம் இதே மாதிரி வேறு ஒரு இதில் நம்மளுக்கு ஆண் வாரிசு வேணும்னு சொல்லி போகிறாரு. போனதுக்கப்புறம் அவருக்கு இதே மாதிரி ஒரு ஆட்டிசம் குழந்தை பிறந்திருக்கிறத வந்து சொன்னார். ஸோ நீங்கள் எல்லா குழந்தைங்களும் சிறந்த குழந்தைங்கள, ஆண் குழந்தைங்கள் பெண் குழந்தைங்கள்லாம் கிடையாது. நான் வந்து ஒரு பெரிய விஷயத்தை கர்மா ரிசர்ச்சில் உணர்ந்தது என்னங்கம்மா, கஷ்டப்பட்டு அப்பா சம்பாரித்து அவர் எந்த வழியிலலாம் சம்பாதிக்கிறார், நேர் வழியிலையோ இல்லை அதர்ம வழியிலோ தர்ம வழியிலோ சம்பாதிக்கிறார், அதை புல்ல அடிக்கிறான். புல்ல அழிச்சதை பேரன் திரும்ப சேர்க்குறான், பேரன் சேர்த்தது அதுக்கப்புறம் அவன் வாரிசு அழிக்கிறான். இப்படி ஒரு பெரிய சோர்ஸில் இருக்கிற செல்வம் ஒரே இடத்துல நடந்தால் நிற்கலைங்கம்மா. அதை தாண்டி ஒரு 5% மக்களுக்கு வந்து அது தொடர்ந்து நிற்கிது அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் இயற்கை அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொடுத்து நடத்துது. அது மட்டும் உணர்றேன். நீங்கள் எப்போ தர்மம் பண்ணு நினைக்கிறீங்களோ, எப்போ தர்மம் நம்மகிட்ட 100 ரூபா இருக்கா, ஒரு 50 ரூபா தர்மம் நினைக்கிறீங்களோ, அப்போ அந்த 100 ரூபா வந்து இயற்கை 500 ரூபா ஆகுது. நீ திருடுறியோ இல்லை ஏமாத்துறியோ என்னமோ பண்ணுறியோ, ஆனால் எங்கேயா ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுக்கணும் தர்மம் பண்ண நினைக்கிறப்ப இயற்கை உங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஆனால் நீங்கள் எப்போ காசை இறுக்கி வைக்கிறீங்களோ, கஞ்சமாக இந்த சொல்லுவாங்கள்ல, ரொம்ப அப்படி இருக்கிறவங்க என்ன அப்படின்னா கடைசியில் எல்லாமே சேர்த்து வச்சு அவங்க அனுபவிக்காமே போயிடுறாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதை வந்து நான் ஒவ்வொரு படத்தையும் சொல்லுவேன். அதில் ஆல்ரெடி 2 படம் சொல்லியிருக்கேன். 45ன்னு ஒரு படம். அந்த படத்தில் இறைவன் வந்து நீங்கள் ஒளி மற்றும் ஒளி மூலியமாக தான் இந்த பிரபஞ்சமே உங்ககிட்ட பேசும். இப்போ எப்படி நம்ம நேர்காணல் எடுக்கிறது ஒரு பேட்டி தான் யூடியூப்பில், இதுவும் ஒளி மூலியமாக போகும்போது, இதுவும் ஒளி மூலியமாக தான் போகுது. அப்போது நான் வந்து ஒரு படத்தை பதிவு செஞ்சேன். 45ன்னு ஒரு படம், கன்னட படம். நான் வந்து கர்நாடகாவில் பெரிய முருகு சக்தி வேலை செய்ய போகுது, முருகர் யுகம் ஆரம்பம்ன்றது கர்நாடகாவில் தான் பெருசாக தொடங்க போகுது அப்படின்னு சொன்னப்போ, இது வரைக்கும் கன்னடாவில் வந்து அதிகமான முருகர் படங்களே வந்தது கிடையாது. ஆனால் இதில் ஒரு பெரிய முருகர் விஷயத்தை அந்த அம்மா, ஹீரோவோட அம்மா வந்து பெரிய முருக பக்தர், அந்த படத்தோட இன்டர்வெல்லில் வந்து ஒரு பெரிய முருக சக்தி வந்து பேசுவாங்க. அந்த படம் மூலயமா என்ன சொல்ல வருதுன்னா, இதுவும் விபத்து தான். அவர் ஒரு நாயை ஏற்றிடுவார், அந்த நாய் ஏற்றதுனால ஒரு உயிர் போகும். இதில் இயற்கை என்ன சொல்ல வருதுன்னா, இவன் அந்த நாய் ஏற்றுனதும் தப்பு கிடையாது,
அது ஏதோ பர்த் இவனால அந்த நாய் சாகணுன்னு இருக்கு, நாயால் இவனுக்கு சாவு வரணுன்னு இருக்கு. ஆனால் ஏற்றினதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் கூட கருணை இல்லாமல் இவர் போயிடுவார். இதுதான் இயற்கை உணர்த்துறது. நீங்கள் ஒரு விபத்து ஏற்படுத்துறீங்கன்னா அந்த இடத்துல ஓடிகளை தப்பிச்சே பார்க்காம அங்கே கருணையோடு நீங்கள் அவங்களை கொண்டு போய், இதை தான் அந்நியனில் சொல்லியிருப்பார் பாருங்க, கும்பி பாகம் கருட புராணத்தில், ஏன்டா நீ போனலாம் அவன் செத்தான், நீ கருணையோடு இல்லாமல் போயிட்டி அப்படின்னு தான் மற்ற எல்லாரையும் விபத்து ஏற்படுத்த கூட அதில் தண்டிச்சிருக்க மாட்டார். அவனுக்கு ஒரு பெரிய துன்பம் வந்திருக்குமோ அது அவனை கூட தண்டிச்சிருக்க, இயற்கை வந்து தண்டிச்சிருக்காது. இயற்கையோட லாவே என்னென்னா, இயற்கையோட நீதி என்னென்னா, 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கக்கூடாது, தண்டனை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. 1000 குற்றவாளி தப்பிச்சா அதை நான் எப்போ எங்கே எப்படி பண்ணுவேன் அப்படி நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒரு நிரபராதி வந்து தண்டனை வாங்கக்கூடாது. இதுதான் இயற்கையோட பெரிய நியதி. அப்போ நீங்கள் அந்நியனில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் கூட்டு போகாத மேலே தான் ஒரு பெரிய அந்த ஹீரோ கேரக்டர் நடவடிப்பாங்களா, அதில் நீங்கள் கருணையோடு எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ கலியுக கண்ணன் ஒரு படங்குமா, இந்த படம் வந்து நக்கீரனாக இருக்கட்டும், இந்த சேனலு ரீல்ஸ்லையோ யூடியூப்பில் பார்க்குற எல்லாருமே நீங்கள் முருகனை வழிபடுறீங்களோ இல்லையோ, தெய்வ வழிபாடு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கிறிஸ்டின் முஸ்லீம் ஹிந்து யாராக இருந்தாலும் இந்த படத்தை பாருங்கள். கலியுக கண்ணன் ஒரு படம். அந்த படத்தில் நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் வயசுக்கு 25 வயசோ 30 வயசோ 50 வயசோ 60 வயசோ உங்கள் மனசில் இருந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு 90% பதில் அந்த படத்தில் இருக்குது. நான் ஒரு பேட்டியில் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பாட்டுனா அதில் ஒரு 100 பாட்டு பதில் இருக்குது. எல்லாருக்கும் அந்த படம் கனெக்ட் ஆகும். அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து இந்த கிருஷ்ணர் வர சீன் எல்லாமே அது எந்த தெய்வத்தோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜீசஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அல்லாவோட கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை முருகனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த படத்தில் ஒரு பெரிய புரிதல் உங்களுக்கு ஏற்படும். அந்த படத்தையும் அதான் சொல்லியிருப்பாங்க. சார் நீங்கள் கர்மா பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி ஒன்று மனசில் எழுது சார். என்ன அப்படின்னா, நிறைய பாவங்கள் செஞ்சுட்டோம், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிறவியில் வந்துட்டு இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னும் போது முருகன் கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தலையெழுத்தியே மாற்றக்கூடிய கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்மளை கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும் இல்லையா? உறுதியாக குறையுங்கம்மா. எந்த தெய்வமே நம்மளை கர்ம வினையை வந்து தீர்க்க மாட்டாங்கம்மா, மாற்றவும் மாட்டாங்க. அதுலேருந்து தாக்கத்தை மட்டும் குறைப்பாங்க. உங்கள் தலையில இன்றைக்கி ஒரு பாறாங்கல் விழுந்து ரத்த வரும்னு விதி இருக்கும்போது அந்த பாறாங்கல்லை சின்ன கூழாங்கல் ஆத்துறது உங்கள் பக்தி நம்பிக்கை. சரி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் எப்படி சர்வைவ் பண்ணுவான்னா அது அவனோட பர்த் கண்டினியூட்டி, அவன் வாங்கிட்டு வந்த புண்ணியம் வரும். நீங்கள் கடவுளை கும்பிட்றவங்க உயர்ந்தவங்க, கடவுளை கும்பிடாதவங்க தாழ்ந்தவங்களாம் அப்படி கிடையவே கிடையாதுங்கம்மா. இறைவன் வந்து எல்லாத்தையும் சமமாக தான் படிச்சிருக்காது. ஒரு பெரிய 2 உதாரணம் நான் சொல்லுவேன். முன்கூட்டியே நம்ம பேசின விஷயம், அருணகிரிநாதர் பெருமானோட வாழ்க்கையை முருகப்பெருமான் என்ன உணர்த்துறாரு, நீ எவ்வளோ மாயையில் இருந்தாலும் நீ முருகான் வரப்போ நான் உன்னை ஆட்கொள்வேன், நான் உனக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் கொடுப்பேன், உன்னை நான் எப்படி தாங்குவேன்றது உணர்த்துறது தான் அருணகிரிநாதர் பிறப்பு. அப்படியே கட் பண்ணிங்கன்னா நந்தனார். ஸோ நந்தனார் சம்மந்தமாக நீங்கள் ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னீங்க. இந்த 2 விஷயமும் வந்து நான் வந்து கர்மாராய்ச்சியில் பார்த்த ஒரு பெரிய அதிசயம். ஸோ நீங்கள் கேட்டிங்களா, எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய கர்மம் இருந்தாலும் முருகனை போய் சரணாகதி அடைஞ்சால் முருகன் மாற்றுவாருன்னா 100% மாற்றுவார். நீங்கள் வந்து இந்த பாவம் புண்ணியத்தை வந்து நீங்கள் ஒரு அளவுக்குள்ளே கணக்கிடவே முடியாது. நீங்கள் எதை பாவம்னு சொல்லுவீங்க முதல்ல? நீங்கள் சொல்லுங்கள், எதை பாவம்னு சொல்லுவீங்க? இப்போ நம்ம வந்து ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது இல்லைங்கம்மா, அது பாவம் அப்படின்னா எல்லாமே பாவம் தானே. இது எல்லாமே பர்த் கண்டினியூட்டி தான். நீங்கள் சாதாரணமாக ஒருத்தங்க துன்பத்தை, நான் வந்து திரும்ப கர்மாராய்ச்சியில் கண்ட உண்மை என்னென்னா, சாதாரணமாக ஒருத்தன் துன்பத்தை அனுபவிக்கலைங்கம்மா, அவங்க எண்ணம் போல் தான் எல்லாமே அமையுது. ஒரு அம்மா எனக்கு தொடர்பு கொண்டு அவங்க சொல்கிறாங்க, எடுத்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எந்த குறையுமே வைக்கல கடவுள், எந்த குறையுமே வைக்கல, எல்லா வசதியும் இருக்குது, 5 கார் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ நான் இவங்கள்ட்ட பேச உடனே சொல்கிறேன், அம்மா நீங்கள் அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்க 2 விஷயத்த சொன்னாங்க. இது வந்து சாதாரண மனிதனுக்கு இப்படி ஒரு துன்பம் வரைய வராது. ஒரு நடுத்தரவாதிக்கோ இல்லை சாதாரண மனிதருக்கோ இல்லை ஒரு டெய்லியும் வாழ்க்கையை கடந்து போகிற ஒரு முருகபக்தர் ஒரு துன்பம் வராது, இவங்களுக்கு ஒரு பெரிய துன்பம். இது என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அம்மா நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த குழந்தைக்கு வந்து மறுஜென்மம் மாதிரி தலையை ஸ்கல்ப் ஓப்பன் பண்ணி அந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, இந்த குழந்தைக்கு நீங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க, நீங்கள் என்ன பொருளாதாரத்தை நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, கண்டிப்பாக இந்த குழந்தையோட தலையெழுத்து மாறுறப்போ உங்கள் குழந்தையோட தலையெழுத்து நிச்சயமாக மாறுது, நான் நம்புகிறேன். இயற்கை இப்படி கொடுக்கணுன்னு அவங்க எல்லாமே பேசுகிறாங்க, எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஆனால் நான் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அவங்களால கேட்கவும் இல்லை, அவங்களுக்கு கேட்க மனசும் வரல. சரிங்கன்ட்டு வச்சுட்டாங்க, அவ்வளோ. அதுக்கப்புறம் அவங்க தொடர்பு கொள்ளவே இல்லை, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலை. அப்போ நான் நினச்சிட்டேன், சரி ஓகே, அது வந்து அவங்களே தப்புன்னு நான் சொல்லலைங்கம்மா, அவ்வளோதான் மனிதர்கள். அந்த எண்ணம் வந்து வராது. நீங்கள் பணம் வந்த அப்புறம் மனிதனோட புத்தி மாறும்போது 100% மாறும். நீங்கள் 1000 ரூபாய் இருக்கும்போது உங்களோட மனநிலை ஒன்று இருக்கும், அது 10,000 மாறப்போ ஒரு மனநிலை இருக்கும், 1 லட்சம் மாறும்போது ஒரு மனநிலை இருக்கும். இன்றைக்கி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட மனசு இருக்கான கொடுக்க காசு இல்லையேன்னு சொல்லுவாங்கல்ல. ஒருவேளை நீங்கள் வந்து காசு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்க மனசு வராது. இந்த மாதிரி நான் பல பேரை பார்த்துருக்கேங்கம்மா. ஸோ மனிதன் துன்பத்தை அனுபவிக்கிற அவங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அனுபவிக்கிறாங்களே தவிர, கடவுள் வந்து நீ இந்த துன்பத்தை அனுபவிலாம் யாரும் கொடுக்கவே இல்லை. யாரெல்லாம் அவரை நம்பி பயணிக்கிறோமோ அவர் வாழ்க்கையை மாற்றுவார். அதனால் கர்ம வினையை வந்து நம்ம மாற்றுறதுக்கும் திருத்தத்துக்கும் இறைவனால் மட்டும்தான் முடியும். நம்மளே நினச்சா கூட அதை பண்ண முடியாது. நம்ம மற்ற பரிகாரம் எது செஞ்சால் நம்ம ஆத்ம திருப்திக்கும் நம்மளோட மனசு திருப்திக்கு மட்டும்தானே தவிர அந்த துன்பத்துலேருந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும்.